கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேருக்கு நீர் என்ற நாவலை காண உள்ளோம். இந்நாவல் 1973 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது. அதிகாரம் 10. யமுனாவிற்கு அவற்றை பார்த்து கொண்டிருக்கையில் மனக்கண்ணில் ஒரு தீக்குழி தோன்றுகிறது. மாபெரும் வேள்விக்கான தீ. அதில் வலை கரங்களும் மென் கரங்களும் பட்டு பட்டாடைகளும் மின்னும் அங்கிகளையும் பளபளத்து நழுவும் மேலாடைகளையும் மஸ்லின் துணிகளையும் வீசி எரிக்கின்றனர். தீ எல்லாவற்றையும் உண்டு தன் செந்நிற நாக்குகளை கொழுந்தாக சுழற்றி கொண்டு எரிகிறது. அந்த பெரு வேள்வியில் சுற்றி நின்ற மக்களின் சுயநல ஆசைகள் எல்லாமே கரைந்து நீராடுகின்றன. வற்றி மெலிந்து நெஞ்செலும்பு தெரிய அரைவேட்டி கச்சையுடன் ஒரு வடிவம் தலைமையாக நடந்து செல்கிறது. பின்னே ஆணும் பெண்ணும் குஞ்சும் குழந்தையுமாக பெரும் கூட்டம் அடிசுவடுகளை பதித்து கொண்டு வந்தே மாதரம் என்று கோஷித்து கொண்டு செல்கிறது. கற்பனை காட்சியிலே நெஞ்சு கரைகிறது. இங்கே குண்டு குண்டாக சுமைகள், திராட்சை குலையின் தோற்றத்தில் அறிவை மயக்கும் நஞ்சு, கண்ணுக்கு நஞ்சை கக்கும் கருநாகமும் அழகாகவே இருக்கிறது. இந்த நஞ்சு யாருடைய அறிவையும் குழப்பாதபடி நாசமாக்க வேண்டும். உடைத்து பாதாள சாக்கடையில் ஊற்றிவிடலாம். கண்ணாடி சிதிலங்களை குப்பை தொட்டியில் போட்டுவிடலாம். கள்ளிப்பெட்டி அட்டை பஞ்சுகளை ஏழை சம்பாவிடம் உணவுக்கு தீமூட்ட கொடுத்து விடலாம். நல்ல வேளையாக அம்மாவன் ஸ்டீமருக்கு போய்விட்டார். துரை 6:45 மணிக்கு கதவை தட்டும் பொழுது அவள் நெடி தெரியாமல் இருக்க தண்ணீரை ஊற்றி கழுவி கொண்டிருக்கிறாள். குளியலறையில் கூந்தலை சுற்றி கட்டிக்கொண்டு தூக்கி செருகிய சேலையில் ஈரம் படிய கதவை திறக்கிறாள். முகத்தில் அசாதாரண ஒரு பளபளப்பு மின்னுகிறது. என்ன சமாசாரம்? என்னமோ வாடை வருகிறதே என்று கேட்டுக்கொண்டே அவன் உள்ளே நுழைகிறான். பாத்ரூம்ல கொஞ்சம் ஃபெனாயில் ஊற்றி கழுவுனேன். நெடி அடிக்கும்படி எதற்கு இவ்வளவு ஊற்றினாய்? அவள் அதற்கு மறுமொழி கூறாமல் இதோ குளிச்சிட்டு வரேன் என்று உள்ளே செல்கிறாள். மடமடவென்று குழாய் கொட்ட திறந்து வைத்துக் கொண்டு ஊற்றிக்கொள்கிறாள். சொல்லனாத விடுதலை உணர்வு. அவளுடைய ஆனந்தத்தை பலாரென்று அறைவது போல அலமாரி கதவு பலாரென்று அறைபடுகிறது. யமுனா, ஏய் யமு! அவன் தட்டும் வேகத்தில் குளியலறை கதவும் அந்த வெறி குரலில் அவள் உடலும் அதிர்கின்றன. குளிச்சிட்டு வரனே, ஏன் இப்படி கூப்பாடு போடணும்? நீ குளிச்சிட்டு வரவேணாம். இப்ப என்ன குளியல்? சாவு நடந்தாப்புல. கதவை திறக்கிறியா இல்ல உடைக்கட்டுமா? கதவை ஒருகழித்து திறந்து நீர் சொட்டு முகத்தை மட்டும் நீட்டிக்கொண்டு அவள் அமைதியான குரலில் கேட்கிறாள். ஏன் இப்படி கோபிக்கிறீங்க? என்ன குடிமுழுகி போயிட்டது? சிங்ஜி பெட்டி கொண்டு வந்து கொடுத்து பத்திரமாக வைக்க சொல்லியிருப்பானே, அது எங்க? அதை உடைச்சி குப்பையில ஊத்திட்டேன். சமாதானமாக விழிகள் தாழ அவள் மொழிகையில் ஈரம் சொட்டும் அவள் கண்ணப்பொட்டுகளில் பலார் பலார் என்ற அறைகள் விழுகின்றன. அவனுடைய கண்கள் சினத்தை உமிழ்கின்றன. என்ன நினைச்சிட்ட? விளையாடுறியா நீ? மரியாதையே உள்ளதை சொல்லிடு. அவள் மறுமொழி கூறாமலே குளியலறை கதவை பின்புறமிருந்து அழுத்த பார்க்கிறாள். ஆனால் அவன் கதவை மல்லாத்தி கொண்டு அவள் கையை பற்றி மூர்க்கத்தனமாக இழுக்கிறான். ஈரம் சொட்டும் உள்ளாடையுடன் நிற்கும் அவள் கன்னங்களில் மாறி மாறி அடிகள் விழுகின்றன. மேலே மூடியிருந்த பண்பு போர்வை கிழிந்த அரக்கத்தனம் வெளியாகிறது. என்ன அழுத்தம் உனக்கு? கொட்டிட்டேன்னு சொல்றிய? என்ன திமிரடி உனக்கு? என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன விண் விண்ணென்று பொட்டுகள் தெரிக்க மூளை குழம்பிவிடும் போல இருக்கிறது. கண்ணீரை விழுங்கிக் கொள்கிறாள். அவன் வாயிலிருந்து தொடர்ந்து இறைபடும் சொற்களை அவள் தரக்குறைவான மக்களிடமே கேட்டிருக்கிறாள். மனிதனுடைய விலங்குத்தன்மை இவ்வளவு கோரமாகவும் வெளியாகக்கூடும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. கன்னங்கள் தொடர்ந்து எரிய தொடங்கின. ஏண்டி வாயை திறக்காம கல்லு போல நிக்கிற? வாயை திறந்தா என்ன? நீங்க அநியாயமா வீணா போறத நான் விரும்பல. அது வேணாம். மனிதன் அறிவையே கெடுத்து விடும். அதுக்குன்னு நீ ஏண்டி அறிவு கெட்டு போய் கீழே ஊத்தன? 1000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஆகுது. என்னிடம் ஒரு பேச்சு கேட்க வேணாம். நான் போனவன் புல்லு முளைச்சு போயிடுவேனா? திரும்பி வரமாட்டேன்னு எண்ணினியா? என்னை மன்னிச்சிடுங்க. நான் அழிவு பொருள் யாருக்குமே வேண்டாம்னு தான் நினைச்சேன். பெரிய இவ தர்ம பரிபாலனம் பண்ணும் பத்தினி. கட்டி புருஷனை மதிக்க தெரியாதவள் ஊரை பரிபாலனம் பண்ண கிளம்பி விட்டாள். என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் உங்களை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டேன். நீங்க நல்ல வழியில இருக்க வேணும்னு தான் நான் இப்படி செய்ய வேண்டியதாச்சு. இது வீடா எனக்கு? சுடுகாடு. தலையில் அரைந்து கொண்டு மூளையில் உட்காருகிறான். அவள் உலர்ந்த சேலை உடுத்து மனதை அமைதியாக்கிக் கொள்கிறாள். உள்ளே சென்று குளிரும் கணிரசத்தை தம்ளரில் ஊற்றி எடுத்துக்கொண்டு வருகிறாள். நீங்க களைச்சி போய் வந்திருப்பீங்க. இதை முதல்ல குடிச்சிட்டு அப்புறம் அவன் அதை வாங்குகிறானே என்று புன்னகை செய்கிறாள். அடுத்த கணம் அந்த கண்ணாடி டம்ளர் சுவரில் மோதி சில்லாக தெரிக்கின்றன. சில வினாடிகள் அவள் ஊமையாக அதிர்ந்து நிற்கிறாள். காலமே செத்து விட்டார் போல் இருக்கிறது. ஆண்டவனே என்று மனசு கூவி அழைக்கிறது. கண்களில் நீர் பொங்குகிறது.
சிறிது நேரத்திற்கு அவன் கோபம் அடங்கும் வரையிலும் எதிரில் நிற்பதில் பயனில்லை என்று எண்ணுகிறாள். வெளியில் எங்கேனும் கங்கை கரையில் காலார நடந்து செல்லலாம். மனது அமைதி அடைய வேண்டும். சாந்தி. 2 கிளிகள். பீஸ். அமைதி. அவள் அறை வாயிற்கதவை கடந்து அப்பால் கால் வைக்கிறாள். அங்கேயே அடுத்த அடி எழும்பாமல் திகைத்து நிற்கிறாள். கைப்பையும் கையுமாக அம்மாவன். மூக்கு கண்ணாடிக்குள் இருந்து பரிவும் பாசமுமாய் இருவிழிகள் ஊடுருவுகின்றன. வாயிற்கதவை சாத்தி இருக்கவில்லையா? அந்த பிரிவில் கண்ணீர் உருகி வழிகிறது. வேண்டாம் மகளே. அம்மாவா? விமலை விழுங்க பார்க்கிறாள். பயனில்லை. அழக்கூடாது. யமு, என்ன இது? நீங்க ஸ்டீமருக்கு போகலையா அம்மாவா? நான் துறைக்கு போகும் முன் அது கடன்னு போய் நாளைக்கு காலையில போகலாம்னு திருச்சி வந்து நீங்க வந்து ரொம்ப நேரமாயிட்டுது அம்மாவா. மோள் அடி கொண்டதைக் கண்டு பரம சாந்தனான துரையான சம்சயமாய் போய் என் கண்ணே, எனக்கு நம்ப தரமா இல்லை. அவர் மேல் குற்றமில்லை. பெரு வெள்ளத்தின் இழுப்பை எதிர்த்து எதிர்நீச்சு போடுங்கன்னு நான் கரையில் இருந்துதான் கத்தறேன். அவர் வெள்ளத்தை சமாளிக்க நட்டாற்றில் நிற்கிறார். எனக்கு கொஞ்சம் பணம் தந்து உதவ முடியுமா அம்மாவா? ஏ அதிக பிரசங்கி என்று உள்ளிருந்து குரல் வருகிறது. நீ ஒன்றும் அவர்கிட்ட போய் கேட்க வேண்டாம். என் புத்தி நஷ்டத்துக்கு என் தலையில போட்டுக்கிறேன். பூனை காவல் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுங்கிட்ட காவல் பொறுப்பை ஒப்பிச்சேன் பாரு. அவள் சட்டென்று உள்ளே சென்று கண்ணாடி துண்டுகளை வாரி குப்பை தொட்டியில் போட்டு தரையை துடைக்கிறாள். 2 டம்ளர்களில் மோரை கரைத்து வந்து பெரியவரிடம் கொடுக்கிறாள். அவருக்கு 1 கொடுத்து நீங்களும் 1 சாப்பிடுங்கள் அம்மாவா. அவருக்கு வயிறு காலி. ஒரு 10 நிமிஷத்துல சாப்பாடு தயாராகும். அவள் சென்ற பின் ஜோசப் அவன் கைகளை பற்றி கொள்கிறார். தம்பி, நீ ரொம்ப குழம்பி போயிருக்கிறன்னு தெரிகிறது. இந்தா முதல்ல இதை சாப்பிட அமைதியா. என்னால் சமாளிக்க முடியல சார். அவள் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் சொல்கிறேன், நீ இதை குடி. யமுனா, இன்னொரு டம்ளர் வேணும் எனக்கு. உனக்கு அவள், அவளுக்கு நீதான். ஒருவருக்கொருவர் துணை. ஆதரவு, நிழல், ஒளி எல்லாம். தணலும் சூடும் மாறி மாறி இருக்கும். ஆனால் ஆதாரத்தை விட்டு விலகக்கூடாது. எரிந்து கிளர்ந்து வரும் குடலில் மழையாக விழுகிறது குளிர்ந்த மோர். கூடத்தில் விளக்கேற்றி வைக்கிறாள் யமுனா. இனிய பிரார்த்தனை குரல் அமுதமயமாக நிறைகிறது. அம்மாவன் மறுநாட்காலை புறப்படும் வரையிலும் பேச்சுகள் மேலெழுந்த வாரியாக அமுங்கி விடுகின்றன. துரைக்கு காலையில் பேச நேரமில்லை. இருவரும் சென்ற பிறகு வழக்கம் போல யமுனாவினால் அமைதியாக தன் அலுவல்களில் ஈடுபட முடியவில்லை. அவர்களிடையே தோன்றி அகன்று வரும் பெரிய பிளவை எப்படி சமாளிக்கப் போகிறாள்? ஓர் அலை போல நாட்டில் சுதந்திர போராட்டத்தின் போது மட்டும் ஏற்பட்ட நற்பண்புகள் குறுகிய கால பண்புகளாக கால வெள்ளத்தில் வேக சுழலில் சிக்கிய துரும்பு தூசிகளைப் போல மக்களிடையே ஒட்டாமல் பயன்படாமல் மறைந்து விட்டன. அவள் அப்படி சுழலும் துரும்பாக தன் தனித்த நெறியை இழந்து விடாமல் எதிர்நீச்சு போடப் போகிறாளா? இந்த இல்லற வாழ்க்கை என்னும் சுழலுக்குள் இருந்து மீள வழியின்றி பயன்படாமலே மாயப் போகிறாளா? அவளுக்கே அது புரியவில்லை. யமுனாவிற்கு அன்று ஏதோ ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு வருவதைப் போல அர்த்தமற்ற அவளுடன் மாலை நெருங்குகிறது. வழக்கத்துக்கு சற்று முன்னரே அவன் வீடு திரும்பி விடுகிறான். யமுனா சிரித்த முகத்துடன் எதிர்கொண்டு நிற்கிறாள். சீக்கிரமே வந்துட்டீங்களே என்று கேட்டுக்கொண்டே பிஸ்கோத்தும் தேநீரும் கொண்டு வருகிறாள். மாம்பழத் துண்டங்களை தட்டில் வைக்கிறாள். அவனோ ஆழ்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கிறான். ஏன் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கிறீங்க? உடம்பு சுகமில்லையா? ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்கிறது? இந்த பரிவு விசாரணைகள் உண்மையிலேயே ஆழத்திலிருந்து வருபவைதாமா என்று கேட்பதைப் போல பார்க்கிறான் துரை. இப்படி உட்கார் யமுனா, உன்னிடம் நான் கொஞ்சம் சீரியஸாக பேச வேணும். பீடிகை பலமா இருக்கே, சொல்லுங்க. விளையாட்டில்ல யமுனா, நான் யோசித்து யோசித்து பார்த்தேன். ராவெல்லாம் நான் செய்தது பெரிய தப்பு. அடே அப்பாடி, என்ன அவ்வளவு பெரிய தப்பு? தொழிலாளருக்கு வாக்குறுதி கொடுத்து கேராவை முடிச்சதாக அன்னைக்கு சொன்னீங்களே, அதுவா? அதெல்லாம் உனக்கு தொடர்பில்லாத சமாசாரங்கள். நான் பேசப்போவது உன் சம்பந்தப்பட்ட விஷயம். சொல்லுங்கள். பரபரப்பை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொள்கிறாள். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னது பெரிய தப்பு. அவள் சிரிப்பு கலகலவென்று பூக்களை சிதறினாற் போல ஒலிக்கிறது. இவள் என்ன பெண் என்று அவன் விழிகளாக நோக்குகிறான். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ராத்திரி முழுசும் எப்போதோ நடந்து போன விஷயத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணினீர்களாக்கும். எனக்கெனவோ ஆராய்ச்சி முடிவு ஒப்புக்கொள்கிறார் போல இல்லை. விளையாட்டில்லை யமுனா, உனக்கும் எனக்கும் அக்கோடிக்கும் இக்கோடிக்கும். இந்த வாழ்க்கையை நீட்டுவதனால் நாம் 2 பேரும் சந்தோஷமாக போவதில்லை. அப்புறம் மேலும் மேலும் கசப்பாவதற்கு முன் நாமே சொல்லுங்களேன். அவன் தரையை பார்க்கிறான். ஒரு முடிவு செய்து கொள்ளலாம். கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களா? நீ அது அவசியம்னு கருதினால் சட்டப்படி விடுதலை பெறலாம். அவள் குனிந்து அவன் காதோடு, வேற பார்த்து நிச்சயம் செய்து விட்டீர்களா? அவன் அவளை உறுத்து பார்க்கிறான். ஏன், நான் கேட்கக்கூடாதா? நீயோ பிரிந்து போகிறாய். உனக்கு அதை பற்றி என்ன கவலை? நீங்கள் முடிவு கட்டினால் நான்
நான் நான் பிரிந்து போவதாக அர்த்தமா? அப்படியானால் நீ இப்படியே நிதம் நிதம் கருவிக்கிட்டு இருக்கேங்கிறியா? பின்ன இல்லாம எப்படி போறது? உங்களுக்கு என்னை விளக்க ஒரு அதிகாரமும் கிடையாது. சட்டப்படி போனா கூட நான் பட்டு பட்டுன்னு உள்ளதை உள்ளபடியே சொல்வேன். எந்த வக்கீல் வேணும்னாலும் பாருங்க, என்னை விளக்க ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை பாரு யமுனா, நாம இருவரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சிட்டு போகணும். 2 தலை பாம்பு போல ஒன்னை ஒன்று விழுங்குறா போல நிக்கிறதுல என்ன லாபம்? 2 தலை பாம்பில்ல. நீங்கள் மிகவும் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது என் லட்சியம். நான் பலவீனத்துக்கு ஆளாகும் பொழுது நீங்கள் எனக்கு உறுதி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்களோ பார்ட்டியில் அரை உடம்பை காட்டிக்கொண்டு வழிய வழிய நிரப்பிக் கொடுப்பதுதான் இப்போதைக்கு தகுந்த சதி தர்மம்னு நினைக்கிறீங்க. உலகம் பிறந்த நாளில் இருந்து பிறந்திருக்கும் மகான்கள், தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அறிவை குழப்பும் இன்பங்களை விளக்க தகுந்தது என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். நம் வாழ்க்கை ஆதார்ச வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்காகவே நான் என் மூச்சு உள்ளவரை போராடுவேன். நீ உன்வரைக்கும் இருந்து கொள். என்னை கட்டுப்படுத்துவதானால் எனக்கு எவ்வளவு சங்கடங்கள் என்பதை கொஞ்சம் வேணும் நினைக்க வேணும். இதோ பார், எங்கள் சரக்கு வியாபார போட்டியில் எடுபட வேண்டும். அதற்கு நாங்களும் அதிகாரம் உள்ளவர்களை கவர வசப்படுத்த ஏதேதோ செய்ய வேண்டியிருக்கிறது. வாய் கூசாமல் அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்குறாங்க. பில் பாஸ் ஆகாமல் நிற்குது. அந்த நபருக்குத்தான் அந்த பார்ட்டிக்கெல்லாம் வரவழைச்சேன். நீ நாசம் செஞ்சிட்ட. என்ன சார், ஜப்பான் டெரிகாட்டா இது? மாதம் நேபாள் போயிட்டு வரீங்க. நம்ம வீட்டில் டெர்லின் நைலக்ஸ்ன்னு பிச்சு பிடுங்குறாங்க. நானும் சொல்கிறேன், நீங்கள் காதலையே போட்டுக்கல. பில்லு பாஸ் ஆகணும்னா மட்டும் கரெக்டாக வந்துடுறீங்கன்னு ஒரு முணுமுணுத்தபடி ஆசாமி விரட்டுகிறான். கேட்பதில் அடியிலிருந்து முடிவரை நாணமே இருப்பதில்லை. இதற்கெல்லாம் கம்பெனி ஈடு கொடுக்க வேண்டும் என்றால் கோல்மால் தான் பண்ண வேண்டியிருக்கு. உருப்படி இல்லாத மிஷினரி எல்லாம் தலையில் கட்டணும். அதற்கு சமாத்காரமாக பேசணும். தப்பி தவறி பார்லிமெண்டில் எவனேனும் கேள்வி கேட்டு இழுத்து விடாம அதையும் சமாளிக்கணும். ஒவ்வொருத்தன் லேசில் மசிய மாட்டான். வேலையை விட்டு விடலாம் என்ற யோசனை தவிர நீதான் வேறு ஏதேனும் யோசனை சொல்லேன். யமுனா, புன்னகை இளங்க. நீங்க கோபிக்காம இருந்தா நான் சொல்றேன். நீங்களே ஜப்பான் நைலானும் சீனா காட்டனும் போட வேண்டாமே. இது இந்திய சரக்கு, அதனால் மோசமானது என்று நீங்களே எத்தனையோ தடவை பேசி கேட்டிருக்கிறேன். அந்த அளவில் உங்களால் நேர்மையாக இருக்க முடியாதா என்று கேட்கிறாள். உன் நேர்மை எல்லாம் பிராக்டிக்கலா வரப்ப பயன் இல்லாம போறது யமுனா. இந்த நேர்மை உபசத்தத்தை நான் செய்ய போனால் எங்க கம்பெனிக்கு அடுத்த ஆர்டர் வராது. அதுவும் போதாமல் அது சொத்தை இது சொல்லின்னு போது பொழுது விடிஞ்சால் தலைவேதனை தான் கொடுப்பான். அதை சமாளிப்பதுதான் நம் வாழ்க்கையின் லட்சியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொய்யில்லையே. உலகம் இயங்குவதை நாமும் ஒப்புவது சரியில்லை. அதை எதிர்த்துத்தான் போராடணும். நாம் அப்படியெல்லாம் கஷ்டப்படுவதால் உலகம் திருந்திவிடப் போகிறதா யமுனா? மனித மதிப்பீடுகள் உயர்வாக இருந்த நாளிலேயே காந்தியை பின்பற்றியவர்கள் எத்தனை பேர்? என்னை கேட்டால் என் அபிப்பிராயம் இதுதான். பிரிட்டிஷ்காரரிடம் இந்த சமுதாயம் அடங்கப்பட்டிருந்தது. காந்தி அடங்குவது அடிமைத்தனம், எதிர்த்து நில்லுங்கள் என்று தூண்டிவிட்டார். அதாவது எந்த தெம்பும் இல்லாதவனும் கூட ஒழுங்கீனமாக நடக்கலாம் என்ற மாதிரி. அன்றைக்கு எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் தேசபக்தர்கள், சிறைக்கு போனவர்கள் எல்லாம் தியாகிகள். அவர் இந்த அஹிம்சையை காட்டிலும் கையில் கத்தியை கொடுத்து நேருக்கு நேராக சண்டை செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தாலே சரியாக இருந்திருக்கும். இது எப்படி இருக்கிறது என்றால், காய்ச்சலில் கிடந்து அரைவயிறும் கால்வயிறும் சாப்பிட்டு பலமீனவானுக்கு இதுதாண்டா விமோசனம்னு ஒரே அடியாக பாதாம் கீரும் பால்கோவாவும் முழு உணவாக கொடுத்தார் போல. தராதரம் பார்க்காமல் லட்சியத்தை மாட்டிவிட்டார். இப்ப காலி பயல்களும் ரவுடிகளும் மிருகத்தனமாக கேரா பண்றாங்களே, அது காந்தி காட்டின ஒத்துழையாமை இயக்கத்தில் பிறந்ததுதான். சத்தியத்தை வேட்கிறோம் என்று அவர் சொன்னதைத்தான் இவர்களும் சொல்கிறார்கள். எங்க சத்தியம்? அசத்தியமாக இருப்பதுதான் என்று சொல்கிறார்கள். இதை நியாயமாக்கி பெரிய ஜோடனை செய்து லட்சியம்னு சொல்றாங்க. அவர் ஒருத்தரை பொறுத்த மட்டில் அவர் லட்சியம் சரியாக இருக்கலாம். கையில் கொடியை பிடிச்சுக்கிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக கோஷம் போட்ட அனாமதேயங்கள் எல்லாம் உள்ளத்தோடு துறவு பூண்ட சத்தியாகிரகிகள் தானா? நீ நினைச்சுப்பார், இன்னைக்கு மனுஷன் சாகிறது அன்றை விட பல 100 மடங்கு எளிதாக போச்சு. மனித உயிருக்கு இன்னைக்கு அன்றைய மதிப்பு கிடையாது. நீ அன்றைய நிலையில் ஏற்பட்ட கோட்டில் இன்னைக்கு நாம போகணும்னு நினைப்பதே ஒரு வகையில் மூடத்தனம்தான். ஏங்க, உண்மையை பலரும் கைவிட்டு விட்டதால் உண்மை பொய்யாகிடுமா? பொய்யை எல்லோரும் வாழ்வாக நினைப்பதால் பொய் உண்மையாக விடுமா? நாமும் அப்படி வேஷம் போடாத போனால் மூடத்தனம்னு நீங்க சொல்றது என்னால் ஒப்ப முடியல. சும்மா ஒரு வாதத்துக்காக பேசாத யமுனா. இங்கே எது உண்மை? இந்த விண்வெளி யுகத்தில் உன் கயிறு ஆட்டையும் கட்டை வண்டியும் லட்சியம்னா நல்லாவா இருக்கு? கயிறு ஆட்டை உங்களிடம் வற்புறுத்தவில்லை. ஆனால் மது, லஞ்சம், பொய், ஏமாற்று, மோசடி இவைகளை நாம் எதிர்த்து போராடவில்லை என்றால் நம்மையே அந்த ஓட்டம் அடிச்சிட்டு போயிடும்.
நம் வாழ்க்கை நிலையை இன்று நாம் கஷ்டப்பட்டு உயர்த்தி கொள்கிறோம். நாம் ஆசிரமத்தில் குடிசையில் இருந்தோம். தோளில் மண்வெட்டியை போட்டுக்கொண்டு காலையில் பரம்பை நாடி போனோம். கேழ்வரகு களி சாப்பிட்டோம். அதெல்லாம் அப்போது அந்த இடத்துக்கு சரியாக இருந்தது. இப்போது அப்படியே இருக்க முடிகிறதா? இங்கே இந்த வசதிகளுக்கேற்ப நம் வாழ்க்கை மாறவில்லையா? அது போலத்தான் எல்லாம் என் தொழிலுக்கு ஆடம்பரமான தோற்றம் வேண்டும். அது வாழ்வின் ஒரு அம்சமான பிறகு அவ்வளவு தடைகளை முன்போல விதித்து கொள்ள முடியுமா? எங்கெங்கோ போகிறோம். இந்த உணவைத்தான் சாப்பிடுவோம் என்று வரையறை கொள்ள முடியவில்லை. மாமிச குழம்பும் சோறும் தான் ஒரு இடத்தில் கிடைக்கிறது, இன்னொரு இடத்தில் பாலோ மோரோ கிடைப்பதில்லை. இன்னொன்றும் கூட நீ நினைவில் வைக்க வேண்டும். காந்தி உணவு பரிசோதனை செய்த காலத்தில் இன்று மனித சமுதாயத்தை பரவலாக வாட்டும் அளவு பசிப்பினி இருக்கவில்லை என்பது என் கருத்து. அப்போதெல்லாம் சகஜமாக இருந்தது. அதனால் எளிமை எளிமை என்று உபதேசம் செய்தார். இன்று பெரும்பாலோர் பற்றுக்குறையில் அவதிப்படுகின்றனர். எளிமைக்கு இடமே இல்லை என்றாலும் நாம் மதிக்கும் அளவு என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு மேல் கட்டுப்பாடுகள் இயலாததொன்று. யமுனா எதுவும் பேசாமலே நிற்கிறாள். நான் ஒரு சாதாரண மனிதன். ஒரு சராசர மனிதனுக்கு என்னென்ன ஆசைகள் உண்டோ அதெல்லாம் எனக்கும் உண்டு. என் மனைவி பற்றி எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அவள் ஒரு மாதிரி அன்சோசியலபிள் என்று மற்றவர் கருதுவது எனக்கு தலைகுனிவாக இருக்கிறது. நீ என்னுடன் ஒத்துப்போக மாட்டாய் என்று என்னுடன் பழகும் பலருக்கும் தெரியும். யோசனை செய்து பார். ஜோசப் சார் திரும்பி வரும் முன் நீயும் ஒரு முடிவு செய்துவிட்டால் நல்லது. யமுனாவின் முகம் சிரிக்கிறது. உங்களுடன் ஒத்துப்போக முடியாமல் பிரிந்தேன் என்று எப்படி சொல்வது? உங்களுடன் ஒத்துப்போகாமல் உலகத்துக்கு என்ன நன்மையை செய்கிறேன் என்று நான் போக முடியும்? அங்கே போய் என்ன செய்வது? என் பெற்றோரிடம் என்ன செய்வது? என்ன சொல்வது? அது உன் தீர்மானத்தை பொறுத்திருக்கிறது. அவள் என்ன தீர்மானத்தை கூறுவாள்? அவளை யோசனை செய்ய சொல்லிவிட்டு அவன் நீராடி புதுமை பெறுகிறான். மனங்கள் கமழ வேற்றுடை அணிந்து வருகிறான். ராத்திரி வர கொஞ்சம் நேரமானாலும் ஆகும். ஒரு பார்ட்டி, பத்திரமா இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு வெளியேறுகிறான். யமுனா முகத்தில் கையை வைத்துக்கொண்டு நெடுநேரமாக உட்கார்ந்திருக்கிறாள். நிழல்கள் நீண்டு கண்களுக்கு தெரியாமல் இருளோடு ஒன்று விளக்கை கூட போட மறந்த நிலையில் உள்ள குழப்பத்தில் கலங்குகிறாள். ஒரு வழியும் தட்டுப்படவில்லை. ஒரு தோல்வியை மறைக்க இன்னொரு தோல்விக்குள் புகுந்து கொண்டாள். அதுவும் தோல் காய்ந்து காய்ந்த பின் இன்னொன்று. வெளிமுற்றத்தில் சம்பா நிறைய நீரை தெளித்திருக்கிறாள். வெம்மை அடங்கும் அந்த நேரத்தில் சில்லென்று குளிரிழையாக காற்று மெல்ல வந்து மேனில் படுகிறது. நீர் மண்ணிலே படிவதானால் ஆவியடங்கி குளிரும் மனம். பரிசுத்தம் என்பதற்கு ஒரு மனம் உண்டானால் இதுதானோ அது? சம்பா, குழந்தைகள் எங்கே? மாந்தோப்பில் பஜனை, சத்சங்க சாதுக்கள் உற்சவம் நடத்துகிறார்கள். சுவாமிஜி வந்திருக்கிறார். நீங்களும் வருகிறீர்களா அம்மாஜி? யார் சுவாமிஜி? ஆனந்தானந்த சுவாமிஜி. மாந்தோப்பில் வருஷா வருஷம் நடத்துவார்கள். தேவேந்திர பாபுஜி, மாதாஜி எல்லாரும் வருவார்கள். நீங்களும் போயிருப்பீர்கள் என்றுதான் நினைத்தேன் மாஜி. அப்படியா? தெரியாது எனக்கு. அத்துல் என்னிடம் சொல்லவே இல்லையே. விடிய விடிய அகண்ட பஜனை. யமுனாவுக்கு கதவை பூட்டி கொண்டு போகலாம் என்று தோன்றுகிறது. துரை வீடு திரும்ப நேரமாகும். மனதும் அமைதியில் அடங்கக்கூடும். நிலவு மெல்ல தன் கதிர்களால் உலகை தழுவ வருகிறது. சம்பாவுடன் அவள் புழுதியும் குப்பையும் பரவும் தெருக்களையும் சந்துகளையும் தாண்டி நடக்கிறாள். ஏழை வாழ குடைப்பிடித்துக் கொண்டு நிற்கும் மாந்தோப்பில் நிலவு புகுந்து வந்து நிலத்தில் கோலமிடுகிறது. குட்டை குட்டையாக குலுங்க குலுங்க அணிமணிகள் பூண்டு கைகளை ஒருவருக்கொருவராக பற்றி கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து நிற்கும் மங்கையரை போல ஒன்றுக்கொன்று தொடர்பாக நிற்கும் மாமரங்கள். மாந்தோப்புக்கள் இந்த ஊருக்கே அழகு இல்லையா சம்பா? மாஜி, இன்றுதான் இங்கே இத்தனை பங்களாக்கள். இதெல்லாம் இல்லாத போது முழுசுமே மாந்தோப்புகள் தான். நான் முன்னே இந்த ஊருக்கு பிழைக்க வந்தபொழுது இங்கெல்லாம் வீடே கிடையாது என்று கூறுகிறாள் சம்பா. மாந்தோப்பு குடிசைகளின் முன்னிலவில் ஓடி பிடித்து விளையாடும் குழந்தைகள் எல்லோரும் பஜனைக்கு போய்விட்டார்கள் போலும். நீண்டு விரிந்த மாந்தோப்பின் இடையிடையே கங்கை கரையை நோக்கி நீண்டுள்ள தெருக்களில் பெரிய பெரிய பங்களாக்கள் குறுக்கிடுகின்றன. அவற்றில் பெரும்பாலும் அரசின் அலுவலக கட்டிடங்கள். பெரிய பெரிய பலகைகளில் முகப்பில் மாட்டிக்கொண்டு சௌக்கிதார்கள் மட்டுமே காவல் காத்து நிற்க களை இழந்து நிற்கின்றன. ஆங்காங்கே நிற்கும் ஜீப் வண்டிகள் வேறு. வட்டார வளர்ச்சி, விவசாயம் என்றெல்லாம் வளர்ச்சியை பற்றி சொல்கின்றன. ஒரு தெருவை கடந்ததும் பஜனையின் பெரிய தாள ஒலிகளும் கீத ஒலிகளும் செவிகளில் விழுகின்றன. தோப்பில் விளக்கு வெளிச்சமும் கூடாரங்களும் தெரிகின்றன. காவி உடையணிந்த சாதுக்கள், ஆடவர், பெண்டீர், குழந்தைகள். ஒருபுறம் அடுப்பில் கோதுமை மாவு நைந்த ஈரத்துடன் தீயில் பதமாக முருகும் வாசனை பசித்தீயை கீழறுவதாக இருக்கிறது. பெரிய அலுமினிய வட்டைகளில் கிழங்கு கொதிக்கிறது. அவர்கள் தாழ்ந்த மரக்கிளைகளுக்குள் தலை குனிந்து பஜனை தளத்தை நெருங்குகையில் அவள் தலைக்கு மேல் ஓர் கிளை சலசலக்கிறது. யமுனா சட்டென்று நெஞ்சு துணுக்குற நிமிர்ந்து திரும்பி பார்க்கிறாள். இடையனை போன்ற தலைக்கட்டுடன் ஒரு முகம், நிலவொளியில் சிரிக்கும் முகம். சொப்பனமோ அரை தூக்க மயக்க காட்சியோ? மின்னல் போன்ற அதிர்ச்சி யமுனாவின் உள்ளத்தில் பாய்கிறது. சம்பா,
தன் குரல் அவளுக்கே புதுமையாக இருக்கிறது. கொஞ்சம் நில், முன்னால ஓடுறையே. மீண்டும் மீண்டும் மரத்தை திரும்பி நிமிர்ந்து பார்க்கையில் முகத்தில் விவரிக்க இயலாத பீதி படர்கிறது. இல்லை, வெறும் பொய்த் தோற்றம். சுதீர் இங்கு எதற்கு வருகிறான்? சுதீரின் முகமாகவே தோன்றுவது வெறும் பிரம்மை. என்ன மாஜி அங்கே? மாமரக் கிளையில யாரோ உட்கார்ந்திருந்தாப்புல இருந்தது சம்பா. வேலை காவல்காரன் இல்லைன்னு போக்கிரி பயல்கள் பழம் திருட வந்திருக்கும். ராம் ராம் சீதாராம், ஜே ஜே சீதாராம் என்ற ஒலிகள் செவிகளை நிறைக்கின்றன. காவி எங்கியும் காவி தலைக்கட்டும் அணிந்த சாதுக்கள் ஓம் என்ற ஒளிப்பிரபை, ஹார்மோனியம், தபேலா, ஜால்ராக்கள். நில ஒளியில் துயரம் என்பதையே அறியாத சின்னம் சிறு குழந்தைகள் துள்ளி குதித்து தாளமிடுகின்றனர். பிரசாதம் கிடைக்கப் போகிறதே. சம்பா முன்னடந்து தலை துணியை இழுத்து விட்டு கொண்டு நிலத்தில் நெற்றி தோய சாதுக்களுக்கு முன் பணிந்தெழுகின்றாள். அங்கே கூடியிருக்கும் பெண்களில் பெரும்பான்மையினரும் அவளை போன்றவர்களே. கள்ளமற்ற அறியாமையில் அழுந்திய தாய்மார், மூட நம்பிக்கைகளும் தூய நெறிகளும் வித்தியாசம் தெரியாமல் பற்றி கொள்ளும் பேதையர். ஆண் எங்கிருந்தோ மாசம் 10 15 அனுப்புவதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையோடும் குடும்ப பந்தங்களோடும் போராடி மீள தெம்பில்லாமல் அழுந்தி போகிறவர்கள். கங்கைக்கரை செங்கற் சோலைகளில் நாளெல்லாம் மண்ணிருக்கும் கூலிக்காரர்கள், ரிக்ஷா இழுப்பவர்கள், மூட்டை தூக்குபவர்கள் எல்லோரும் அங்கே குழுமி இருக்கின்றனர். அலுவலகங்களில் புழுதி படியாமல் இடைநிலைகளில் வேலை செய்பவர்களும் இருக்கின்றனர். சிலர் கண்களை மூடி கைகூப்புகின்றனர், சிலர் உரத்து தாளம் போட்டு கோஷமிடுகின்றனர். பாரத சமுதாயத்தை மாய்த்து விடாமல் வைத்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஊற்றுக்கண்கள் இந்த அறியாமையிலும் இறை நம்பிக்கையிலும் தெளிவாகின்றன. இங்கே மாந்தோப்பு, வடக்கே கங்கைக்கரை சாலை வரையிலும் பறந்திருக்கிறது. கிழக்கே ஒரு தெரு, பெரிய பெரிய மாளிகைகள் அமைந்த தெரு. தூரத்தில் தெரியும் மாளிகை ஒன்றின் மேல்மாடி முகப்பில் தீபாலங்காரம் தெரிகிறது. திருமண வைபவமோ, விருந்து களியாட்டமோ, பிறந்த நாளோ, பெயரடி விழாவோ தெருவை அடைத்துக்கொண்டு கார்கள் நிறைந்திருக்கின்றன. இங்கே தோப்பிலும் கொண்டாட்டம்தான், அங்கே மாளிகையிலும் கொண்டாட்டம்தான். இங்கு ஆன்மீகத்தை குறியாக கொண்ட பக்தியும் கபடற்ற வறுமையும் இரக்கமும் பரிவும் அங்கம் வகிக்கின்றன. அங்கே ஆடம்பரமும் உடல் இன்ப நோக்கமுமே அங்கம் வகிக்கின்றன. அந்த மாடி இங்கே தோப்புக்கு வந்துவிட்டால் பஜனை முடிந்தபின் கிடைக்க இருக்கும் பிரசாதம் மட்டுமே நோக்கமானாலும் குற்றமற்ற இளம் உள்ளங்களில் சிறுமை உணர்வு அழுந்தாத ஒரு மகிழ்ச்சி குளவும் சூழல். தோப்புக்களே அழித்து மாடு வீடுகளை எழுப்பியதாக சம்பா சொன்னாள். தோப்புகள் அழிய அழிய தோப்புகளில் முடங்கியிருந்த குடிசைகள் அழிய வேண்டும். குடிசைகள் 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 பர்ணசாலைகளைப் போல துப்புரவும் எளிமையும் அழகும் காற்றோட்டமும் வாய்ந்த ஆசிரம குடில்களாக நினைவுக்கு வருகின்றன. கோயம்புத்தூர் சந்திப்பு நெருக்கடிகளில் இருந்து வங்கப் பெருநகரில் பஸ்திகள் வரை எத்தனை அலங்கோலமான காட்சிகள்! துருப்பிடித்த தகரங்கள், சரக்கு ஒட்டுகள், பெரிய மண்டிகளில் கிடங்குகளில் வேண்டாம் என்று குப்பையில் எறியப்பெற்ற பிளாஸ்டிக் துண்டுகள், இவைகளின் பொருந்தாத கூட்டுக்கள். இந்த கலவை குடிசைகளைப் போலவே மக்களும் இங்கு சாதி, மதம், குலம் எல்லாம் எடுபட்டு போகின்றன. உதவாதவை என்று ஒதுக்கப்பட்ட துண்டுகளைப் போல பொருளாதார வசதிகள் பெற்ற மாளிகைகளுள் நுழையவும் இல்லாமல் ஒதுங்கியவர்கள். உயிரும் துடிப்பும் ஒழுங்கின்றி ஏறியும் இறங்கியும் நகரின் அழகுகளை புற்றுநோய் வளர்ச்சிக்கு ஆளாக்கிவிட்டிருக்கும் குடிசைகள். இந்த நலிந்த சமுதாய பகுதியை இன்றைய அரசியல் மன்னர்கள், அங்கே மாளிகையில் விழா கொண்டாடக்கூடிய மன்னர்கள் தங்கள் மாடிகளில் கேளிக்கைகள் நடத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் இந்த குடிசைகளில் உயிர்த்து நெளிய வேண்டும். ஏனெனில் ஜனநாயக அரசியல் மன்னர்களுக்கு வேண்டிய வாக்குரிமை சுரங்கங்கள் அவை அழியவிடக்கூடாது. சம்பா, அதோ அந்த பங்களாவில் என்ன விசேஷம்னு தெரியுமா உனக்கு? ஹாஞ்சி பெரிய எம்எல்ஏ பாபு புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறார் மாஜி. ராஜேந்திர நகரில் பெரிய பங்களா இருக்கு. பெரிய தாதா மாஜி. முன்ன மழை வெள்ளம் வந்து எங்கள் கிராமத்தில் குடிசையெல்லாம் அடிச்சு போட்டு போன போது இவர் யானை மேலே வந்து எங்களுக்கெல்லாம் துணி ரொட்டி எல்லாம் கொடுத்தார். நாங்கள் எப்பவும் அவருக்குத்தான் ஓட்டு போடுவது. ஓ, இங்கு வெள்ளம் வருமா? ஹாஞ்சி, இங்கும் கங்காஜி பெருகி ரோட்டோரம் வந்து கால்வாய் நிரம்பி வழுவாள். குளம் குட்டை இந்த தோப்பெல்லாம் நிரம்பி போகும். போன 3ஆம் வருஷம் கூட இந்த கருணை மகான் தான் யானை மேல் வந்து வீடு இழந்து போன எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னார். யானை மேல் ஏன் வருகிறார்? ஆமாஜி, கிராமங்கள் எல்லாம் போக வண்டி மோட்டார் பாதை ஏது? தடங்கள் எல்லாம் முழுகிய பின் யானை தான் போகும். யானை எல்லாம் யாரால வைத்துக் கொள்ள முடியும்? ராஜாதி ராஜ குடும்பத்தில் பிறந்த இவர்களை போன்ற பணக்காரர்களால் தானே முடியும். அப்படி யானை மேல் வந்து எங்களை பார்த்த பொழுது ஆரத்திக்கு கூட வழியில்லாமல் இருந்தோம். புடவை, மாவு, பால் பொடி எல்லாம் கொடுத்தார் என்றெல்லாம் சம்பா விவரிக்கிறாள். யானை மேல் வந்து பார்ப்பதை விட சாலைகளை போட்டிருக்கலாம், வெள்ளம் பாதிக்காத இருப்பிடங்களை கட்டியிருக்கலாம் என்று சொல்லும் எழுச்சி இந்த மக்களிடம் இல்லையே.
பெரிய பெரிய வீடுகளை கட்டி அரசினர் அலுவலகங்களுக்கு வாடகைக்கு விடுவதை விட இவ்வளவு கார்களில் வந்திறங்கும் செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களுக்கு ஆடம்பர விருந்துகள் கொடுப்பதை விட துப்புரவாக சிறு சிறு இல்லங்கள் அமைத்து தந்தால் இன்னொரு முறை வெள்ளம் வரும்பொழுது யானை மீது வந்து மக்களிடம் பேரன்பை பொழிந்து நன்றியுணர்வை பெற வாய்ப்பில்லாமல் போகுமே. மீண்டும் மீண்டும் அரசு மாற, தேர்தல் நடைபெற, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பட்டினி கிடக்கும் மக்களுக்கு அளிக்க அப்பத்துண்டாய் சோசியலிசம் என்ற வாய்ப்பு இருக்க வேண்டுமே. உணவு உறையுள் என்று தேவைகள் அழிந்துவிட்டால் பிறகு இந்த வாய்ப்பு எது? செவிகளில் விழும் பஜனையை மறந்து அவள் சாலை கப்பால் உள்ள தீபாலங்கார மாடியில் கண்களை பதித்துக் கொண்டிருக்கிறாள். டமார் என்ற ஓசை செவிகள் அடைய ஒரு நிலமே அதிர்ந்தாற்போல ஒரு குலுக்கல். தீபாலங்கார மாடியே புகைப்பட தேனீக்கூண்டாக தீசூழ கலங்கி போகிறது. என்ன என்ன பஜனை ஒளி நிற்கிறது. கூட்டம் குழம்பி யாரோ அடிக்க வந்தார் போல ஓட தலைப்படுகிறது. சிலர் சாலை பக்கம் மருண்டு ஓடுகின்றனர், சிலர் தோப்பின் மறுபுறம் ஓடி வருகின்றனர். போலீஸ்காரனின் ஊதுகுழல் ஒலிக்கிறது. தொடர்ந்து கார்களின் குழலோசைகள். என்ன என்ன மாஜி, ஓடுங்கள், குண்டு குண்டு வீசிட்டாங்க. யாரு? சாது ஒருவர். அமைதியாயிருங்கள், அமைதி அமைதி என்று கத்துகிறார். மக்களே ஓடாதீர்கள், பிரசாதம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று குழந்தைகளை தடுத்து நிறுத்துகிறார். மாதாஜி வாருங்கள், ஓடாதீர்கள் என்று பெரிய வட்டைகளில் ரவையும் சர்க்கரையும் கொட்டி செய்த பிரசாதத்தை உருட்டி உருட்டி கைகளில் மற்றொரு சாது வைக்கிறார். இன்னொரு காவி உடைக்காரர் தர்பூஸ் துண்டுகளை அவசர அவசரமாக வழங்குகிறார். தாய்மார் குழந்தைகளுக்காக கூவிக்கொண்டு விரைகின்றனர். சம்பாவும் தன் மக்களை தேடி இழுத்து கொண்டு திரும்புகிறாள். மாஜி வாங்க. யமுனா கனவில் நடப்பவளைப் போல சம்பாவின் பின்னேயே நடக்கிறாள். மாமரத்தின் மீதிருந்து நிலவொளியில் தென்பட்ட முகம் உணர்வுகளை கக்கலும் கரைசலுமாக கலக்கி கொண்டு வருகிறது. ஆண்டவனே என்று உள்ளம் பற்றி கொள்கிறது. எப்படியோ அவள் வீடு வந்து சேருகிறாள். சம்பாவும் அவளுடன் வருகிறாள். யமுனாவுக்கு கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லவே உடல் நடுங்குகிறது. மாஜி, சாப் வீடு திரும்பும் வரையில் நான் துணையாக இருக்கிறேன் என்று குழந்தைகளுடன் நிற்கிறாள். முன்னறையில் சோஃபா, நாற்காலி அலங்காரங்கள், கடிகாரம், சாம்பல் கிண்ணம். அந்த முகம் தோன்றி சிரிப்பது போல் இருக்கிறது. தலையில் முண்டாசு, முகத்தில் சிரிப்பு. உல்லாசமான இடைப்பையன் வேடம் பூண்டார் போல் இருந்தது. இடைப்பையன் கையில் குழல் வைத்திருப்பான். ஆந்தொப்பு நிழலில் ஊனை உருக்கும் இசை வடிப்பான். எரிகுண்டு எரிகுண்டு வீச பதுங்கி இருப்பானோ? இன்னதென்று வில்ல இயலாத ஒரு சங்கடம் மனதில். முகத்தில் கையை வைத்துக்கொண்டு சூனியத்தை பார்க்கிறாள். அம்மாவான் சென்றிருக்கலாமோ? சாப் ஊரில் இல்லையா மாஜி? ஊரில்தான் இருக்கிறார். வெளியே போயிருக்கிறார். எனக்கு என்னமோ கவலையாக இருக்கிறது. இங்கும் குண்டு வெடிக்கிறதே. அதான் முன்ன ஒரு நாள் புன்புன் பாலத்தில் ஒரு குண்டு வெடிச்சு பையன் ஒருவன் செத்து போனான். முசல்மான்கள் தான் இப்படி பண்ணுகிறார்கள் மாஜி. முசல்மான்களா? யமுனா திகைக்கிறாள். சேச்ச, அவங்கெல்லாம் இல்ல, இது யாரோ. மாஜி, கல்கத்தாவில் இப்படித்தான் நடக்கிறதாம். புரட்சி வர எனக்கு 2 மாசமா பணமே வரல. இந்த குழந்தைகளின் தகப்பன் அப்படியெல்லாம் தாறுமாறாக போகிறவர் அல்ல. நான் தினமும் காலையில் கங்கையில் ஸ்நானம் செய்து பிரார்த்தனை செய்கிறேன் என்றுரைக்கிறாள் சம்பா. ஓடும் கங்கை எண்ணெயிடம் தன் ஊமை துயரத்தை தூதுவிடும் அவளை பார்க்கையிலேயே கண்கள் கசிகின்றன. அழுக்கு வெள்ளை சேலை, சேலை முக்காட்டின் ஒருபுறம் எண்ணெய் பளபளப்பில்லாத கருங்கூந்தல் அவிழ்ந்து தொங்குகிறது. வகிற்றில் நேர்கோடாக குங்குமம். யமுனாவுக்கு அவளை பார்த்தால் சாரதாமணி அன்னையை நினைக்க தோன்றுகிறது. அவள் சின்னஞ்சிறு இருள் மண்டிய தனி உலகில் 7 மக்களுடன் சுழலுகிறாள். யமுனாவின் உலகோ எல்லைகளற்ற பெருவெளி. ஆனால் அது சூனியம் போல் இருக்கிறது. பாலையாக இருக்கிறது. குரல் கொடுத்தால் எதிரொலி வராத வறட்சி, லட்சிய உலகம். அவள் நடந்து நடந்து சோர்ந்து போகிறாள். மாஜி, என்ன சம்பா? என் பெரிய பிள்ளையை பற்றி உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆமாம், கல்யாணம் கட்டி பெண் சாதி 2 வருஷத்துல செத்து போச்சு, வேறு கட்டணும்னு. இப்பத்தான் ரிக்ஷா இழுக்க போறான். சில நாளைக்கு குடிச்சிடுறான். பொறுப்பு வராத பையனுக்கு மறு கல்யாணம் எதுக்குன்னேன். அவன் இப்ப பாதி நாளும் வீட்டுக்கே வரதில்லை மாஜி. குடிக்கிறானா? முன்னெல்லாம் மாஜி வீட்டுக்கு காசு ஏண்டா கொடுக்கலன்னா சண்டை போடுவான். இப்ப பொறுத்திரு, நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்க புரட்சி வரப்போகிறதுன்னு என்னென்னவோ பேசுறான். எங்க சந்து சுவரில் இன்குலாப் சிந்தாபாத், ஏ முதலாளி நாயே, உன் தோலை உரித்து நாங்கள் செருப்பணிவோம்னெல்லாம் எழுதியிருக்கிறான். அத்துல் நான் கூட படிக்கிறேங்கிறான். எனக்கு பயமா இருக்கு மாஜி. அவன் தகப்பனிடம் சொல்லி கண்டிக்க சொல்லலாம்னா தகப்பனிடமிருந்து கடுதாசி கூட இல்லை. பணமும் வரல. கவலைப்படாத சம்பா. உன் கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி போடலாம். உன் பையன் எங்கே ரிக்ஷா வச்சிட்டு இருக்கான்? கோர்ட்டு பக்கமா, பங்கிப்பூர் பக்கமா? ஸ்டேஷன் பக்கம் மாஜி. அவன் வீட்டுக்கு வரும் நேரத்தில் சுனிலிடம் சொல்லி அனுப்பு. அவனிடம் நான் வந்து பார்த்து பேசுகிறேன். மாஜி, கங்காராம்ஜி என்னென்னவோ சொல்லுகிறார். யார் கங்காராம்ஜி? கறிக்கடைக்காரர். நீ அதெல்லாம் கேட்டு கவலைப்படாத. உன் போன்ற தாயாருக்கு இனியும் கஷ்டங்கள் வருவதற்கில்லை. தெய்வம் துணையாக இருக்கிறது.
வெறி வந்தாற்போல் அந்த சொற்களே திரும்ப திரும்ப வருகின்றன. சந்தில் வண்டி சத்தம் கேட்கிறது. தொழிற்சாலை லாரி முக்கி முனகி மலையேறுவது நினைவுக்கு வர ஒளி சிதறல்கள், பிளிரல்கள், சரக் சரக்கென்ற ஜோட்டொலிகள். துறையின் காலணிகள் இவ்வளவு வன்மையாக ஒலிப்பது வழக்கமில்லையே. பதற்றத்துடன் அவள் வாயிலுக்கு வருகிறாள். வானில் மேகங்கள் குவிந்திருக்கின்றன. நிலவு தெரியவில்லை. அவள் வீட்டை நாடித்தான் வண்டி வந்து நிற்கிறது. ஸ்டேஷன் வாகன் போல தோன்றுகிறது. இறங்கி வருபவர்கள் போலீஸோ? இல்லை, சாதா உடை அணிந்தவர்கள்தான். துரைராஜ் வீடு இதுதான். நான் தான் அவருடைய மனைவி. என்ன சமாசாரம்? துரைராஜுக்கு விபத்தில் கொஞ்சம் காயம் பட்டிருக்கிறது. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வருகிறீர்களா? விபத்தா? என்ன விபத்து? ஓ சாரி, இங்க விருந்து கூட்டத்தில் குண்டு விழுந்தது. விஷமம் யாருடையதென்று தெரியவில்லை. 3 பேருக்கு காயம். உயிருக்கு ஆபத்தில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பலார் என்று கன்னத்தில் அறை விழுந்ததும் புலன்கள் மழுங்கி நொய் என்ற ரிங்காரம் செவிகள் கேட்கும் திறனின் கழுத்தை பிடித்து இறுக்கிவிட்டார் போல் இருந்தது. சொற்கள் உருவாகாமலே கரைந்து போகின்றன. கதவை பூட்டும் முன் சம்பா கைகளை பிசைந்து கொண்டு உடல் நடுங்க மனம் பதற வெளியே நிற்கிறாள். மாஜி என்று குரல் சிறு பிசிறு தட்டினார் போல ஒலிக்கிறது. யமுனா தன் நெஞ்சை தொட்டுக்கொண்டு கண்ணீரை விழுங்கிக் கொள்கிறாள். ஒண்ணுமில்ல, போ. குழந்தைகள் தனியாக இருப்பார்கள். வீட்டுக்கு போ. பாலைவன பொட்டலில் மூடு வண்டி இருட்டுக்குள் வைத்து அவளை எங்கோ கொண்டு செல்கிறது. பட்டை உரிக்கும் வெயில் புழுக்கி எடுக்கும் வெயிலாக மாறுகிறது. கங்கையம்மை அப்படியே வற்றி மெலிந்ததால் எப்படி வானவன் கண்ணா மூச்சியாடி கழிக்கிறான். புழுக்கம் தாழாமல் வெட்ட வெளியை நாடி ஏழை மக்கள் உறங்க கண்ணயிரும் நேரம் பார்த்து மேகங்களை பொழியச் செய்து சீரழிக்கிறான். குடிசைக்குள் முடங்கலாம் என்றாலோ மாதக்கணக்காக பகலெல்லாம் கொண்ட சுட்டுக்கு இது போதுமோ என்று பூமி தாய் வைத்துயர்க்கும் ஆவி புழுக்கம். கதவுகளை அடைத்துக்கொண்டு கம்மென்று உட்கார இயலவில்லை. கதவுகளை திறந்தால் வெய்யோனின் கொடுங்கிரணங்கள். இந்த வெம்மையும் புழுக்கமும் தான் இப்படி உடல்நிலையில் மாறுபட்ட சுகக்குறைவை தோற்றுவிக்கிறதோ? யமுனா இப்படி தன்னுணர்வே பாரமாகும் ஒரு சுகக்குறைவை அனுபவித்ததில்லை. எத்தனையோ மனக்லேசம் இருந்த போதிலும் சிட்டுக்குருவி போல எங்க உடல் நலம் இருந்திருக்கிறது. இப்பொழுது காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு அயர்வு. படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனம் வரவில்லை. உணவு செல்லவில்லை. உள்ளத்தின் உள்ளே இனம் புரியாத கிளர்ச்சியின் சோடு தெரிகிறது. எனினும் காலையில் எழுந்து பம்பரம் போல இயங்குகிறாள். உணவு தயாரித்து கொண்டு வெயில் உரைக்கும் முன் ரிக்ஷாவை பிடித்து மருத்துவமனைக்கு விரைகிறாள். மேலே பெரிய விசிறி சுழன்றாலும் மூச்சிரைக்கும் அயர்வுக்கு ஆறுதலாக இல்லை. துரை உருக்களித்து படுத்திருக்கிறான். போர்வையில் படிந்த அவனுடைய வடிவம் இடுப்புக்கு கீழாக சீராக வந்து முடியும் இடத்தில் வலப்பக்க பாதம் குறையாக இருப்பது தெரியாமல் இல்லை. சாப்பாட்டுக்குடையை அருகில் வைத்துவிட்டு கட்டிலின் கீழே அமர்ந்து கொள்கிறாள். முகம் தாழ கவிழ்ந்து கிடக்கும் நெற்றில் அன்போடு கை வைத்து உலகத்து இனிமையெல்லாம் தேங்க புன்னகை புரிகிறாள். அந்த புன்னகையில் அவனுடைய முகத்தில் ஒளி பரவவில்லையே. வெற்றிடத்தை நோக்குகின்றன விழிகள். ராத்திரி தூங்கினீர்களா? புருவங்கள் நெறியும் முகம், மலர்ச்சி பறிவோன முகம். காலையில் ரொட்டி பால் சாப்பிட்டீர்களா? இதெல்லாம் என்ன கேள்வி? சும்மா தொணன்னு. நீ இப்போ உன் புருஷனை நல்லா கவனிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு வந்தப்புறம்தான் தெரிய போகுது யாரை யார் கவனிக்க வேணும்னு. குரலில் கபடத்தை தேக்கி வைத்து அவள் மாய புன்னகை செய்கிறாள். ஆனால் அந்த கபடத்தை புரிந்து கொள்ளவோ ரசிக்கவோ அவன் ஆர்வம் காட்டவில்லை. இதை பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சமாசாரம் சொல்லணும். சொல்ல வேண்டும் என்று விரும்புவாள். அவனை நேருக்கு நேர் பார்க்க துணிவின்றி தலையை குனிந்து கொள்வானேன். முகத்தில் செவ்வொளி பரவ நிலத்தை நோக்குவானேன். இதையெல்லாம் நான் ரசிக்கவில்லை, தெரிந்ததா என்று பொங்கி விழுபவனாக அவன் மௌனமாக எங்கோ பார்வையை பதித்திருக்கிறான். நீங்க ஏன் மனசை சும்மா கஷ்டப்படுத்திருக்கிறீங்க? நான் இருக்கும்போது நீங்க ஏன் வேதனைப்படணும்? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இந்த பரிவுக்கும் அன்புக்கும் எதிரொலியாக வெறுப்பை உமிழ்கிறான். இனிமேல் உன்னை எதிர்பார்த்துதான் கிடக்கணும். உனக்கு இப்ப திருப்தியா? இனிமே நீ கொடுக்கும் கஞ்சியை குடிச்சிட்டு முரட்டு துணிக்கும் உன் கையை எதிர்பார்த்துட்டு கிடக்கிறேன். அடடா, நீங்க தானே என் கையை எதற்கு எதிர்பார்க்கணும்? டாக்டர் தான் சொல்லிட்டாரே வித்தியாசமே தெரியாதுன்னு. டக்குன்னு நடந்து வர போறீங்க. சும்மா ஏன் மனசை அள்ளிக்கொள்ளணும்? அலட்டிக்காதீங்க. அவள் பேசி வாய் மூடும் முன் அறைக்கு வெளியே காலனி ஒலிகள் கேட்கின்றன. டாக்டர் வருகிறாரோ? அவள் எழுந்து நிற்கிறாள். வருவது டாக்டர் அல்ல. ஓ, இதோ இருக்கிறாளே, யமுனாதான். யமுனாவின் தோள்களை ஓடி வந்து தழுவுபவள் நீருதான். நீரு இவளை பார்த்து எத்தனை நாட்கள் ஆயின. கொடி உடலும் மின்னும் சருமப்பொழியும் கொண்ட நீர்வா. எப்படி பருத்து போயிருக்கிறாள். கன்னங்களில் சொறி சொறியாக பருக்கள், கனத்த பூச்சிகள். இதழ்கள் சோகையாக வாடாமல்லி சாயத்தில் தோய்ந்திருக்கின்றன. தலை கொண்டை சட்டியை கவிழ்த்தாற் போல இருக்கிறது. துணி உரையில்லாத தோள்களை பருமனாக காட்டிக்கொண்டு முன் வயிற்றையும் பின்முது சதையும் விலக்கிக் கொண்டு இழியும் பூச்சலையுடன் நீரு பின்னே அவள் கணவன்தான். அவள் அமர்ந்திருந்த ஆசனத்தில் அவரை உட்காரச் சொல்லி துரை பணியுடன் படுக்கையில் அமர்ந்து புன்னகை செய்கிறான். நான் சொல்லல, எனக்கு அன்னைக்கு இருட்டிலேயே யமுனான்னு தெரிஞ்சு போச்சு. இவர்தான் யமு.
டைரக்டர் ஷியாம் சுந்தர்னு சொல்வேனே. துரை குறுகி கூசினார் போல முடிக்காமல் நிறுத்துகிறான். இவள் யமுனா நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று நீரு கையை இன்னமும் அழுத்தமாக பிணைத்துக் கொள்கிறாள். நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீர்கள்? இத்தனை நாட்களாக தெரியாமல் போச்சு நீரு. இது யமுனா. நாங்கள் இங்கெங்கு இருக்கிறோம். இவர் இத்தனை நாளும் சொல்லவே இல்லை. முன்பு கூட ஒரு பார்ட்டியில் பார்த்திருக்கிறேன். அன்றைய பார்ட்டிக்கு கூட நீ வராதது நல்லதாக போச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏண்டி ஒரு நடை டில்லிக்கு வாயேன், ஒரு மாசம் தங்குறாப்புல. அப்ப டில்லியில் இருக்கிறீர்களா? ஊரில் பெரியப்பா எல்லாம் சுகமா நீரு? நல்ல சுகம். அது சரி, எத்தனை மாசம் இது என்று உணவுகிறாள் நீரு வெளிப்படையாக. யமுனாவுக்கு முகம் சிவக்கிறது. இங்கே எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? பேச்சை மாற்றாதே. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எத்தனை மாசம்? எனக்கு தெரியாது. திருடி, இப்ப நினைச்சா கூட நம்பவே முடியல. எனக்கும் அவருக்கும் ஒரு மாசமா சண்டை. நீ கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன்னு என்னால நம்பவே முடியல. அவரோ அன்னைக்கு ஆஸ்பத்திரியில பார்த்தபோது நீதான் விட்டார். யமுனா மெல்ல புன்னகையுடன் நிற்கிறாள். தாத்தாவுக்குத்தான் ரொம்ப வருத்தம். எங்க கல்யாணத்துக்கு கூட நிக்காம ஓடி போனியே. அந்த இந்துநாத் தெரியுமா? கேங் லீடர். அது இப்ப எதுவோ வேணும்னு கூச்சல் போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டுது. இந்த நீரு முன்பெல்லாம் இப்படி பேச மாட்டாளே. அது சரி, நீ இப்ப எப்படி இருக்க என்று யமுனா பேச தெரியாமல் சங்கடப்படுகிறாள். எப்படி இருக்கேன்னா, இன்னும் 3-4 வருஷம் பேசக்கூடாது. இவர் கூட ஊர் ஊராக போயிட்டு இருக்கேன். பார்ட்டிக்கு வரலேன்னு மூக்குக்கு மேல கோபம் வந்துடும். அடி நீ வாடி டெல்லிக்கு. உன்கிட்ட ரொம்ப பேசணும். சரி. துரையிடம் அவர் என்ன சொன்னார் என்று தெரியவில்லை. முதுகை தட்டி தெம்பு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படியெல்லாம் ஆகும்னு கனவிலும் நினைக்கல. அதுதான், யாரோ சாதுவை அரெஸ்ட் செய்திருக்கிறார்களாம். இன்னும் யாரையோ தேடுறாங்களாம். என்னமோ நடக்கிறது. ஓகே, நீ கவலைப்படாதே. நீரு இனிமே குடைந்து தள்ளிவிடுவாள். அவளுக்கு வேண்டியவராக போயிற்றே. துரை சிரிக்க முயல்கிறான். ஆனாலும் ஒளி இல்லை. நீரு கையை பிரித்து அமுக்கிவிட்டு பாய் என்று விடைபெறுகிறாள். ஷியாம் சுந்தர் கை குப்புகிறாள். அவர்கள் வெளிச்சென்ற பிறகு அவளுக்கு சில கணங்கள் தலை சுற்றுவது போல் இருக்கிறது. கட்டிலை பற்றி கொண்டு நின்றவாறே வாயிலை பார்க்கிறாள். பணிப்பெண் ஒருத்தி புன்னகையுடன் உள்ளே வருகிறாள். துரைக்கு ஆரஞ்சு ரசம் கொண்டு வருகிறாள். அவன் அதை பருகுகையில் அவள் போர்வையை விலக்கி கட்டுப்போட்டிருக்கும் குறைக்காலை மெல்ல தொட்டு பார்த்துவிட்டு மூடுகிறாள். புண் காய்ந்து போய்விட்டதல்லவா? ஆறி போய்விட்டது. செயற்கை பாதத்துக்கு அளவு கொடுக்கலாம் என்று கூட டாக்டர் நேற்று சொன்னார். தொடக்கத்தில் நடக்க பயிற்சி வேணும், பிறகு சரியாக போகும். பிறகு எதையோ நினைத்து கொண்டார் போல சிரித்துக்கொண்டு, வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையானது, வாழத் தகுந்தது, போராடத் தகுந்தது என்று சொல்லிவிட்டு போகிறாள். யமுனா என்ன பேசுவதென்று தெரியாமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாள். கருவலான சிறிய முகம், அடர்ந்த முடி, அவனுடைய தனி அழகு. அதை காலையில் பணிப்பெண் வாரி இருப்பாளாக இருக்கும். அவனாக முடியை சீவி கொண்டிருக்க மாட்டான். முகத்தில் ஏன் இத்தனை வெறுப்பும் நிராசையும்? நீங்கள் இந்த வேலை போய்விடுமே என்று கவலைப்பட்டார் போல இருக்கு. அதற்காகவெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இதற்காக மனசு ஒடிஞ்சு போறது? இப்போ என்ன வந்து விட்டதாம்? உனக்கு நான் தனித்து நிற்க முடியாமல் முடங்கியதில் திருப்தி தானே? எல்லாம் பேசுவாய். என் நஷ்டம், இழப்பு, வாழ்க்கையில் நான் நொண்டி. அவள் சட்டென்று அவன் வாயை பொத்துகிறாள். நீங்கள் இப்படி பேசுவதை கேட்கவா நான் இன்று வந்து உட்கார்ந்திருக்கிறேன்? எப்போதுமே நான் உனக்கு சமமில்லை என்று என்னை பொருட்டாகவே மாட்டாய். இனி நான் ஊனம் வேறு. ஆண்டவனே, வாழ்க்கையை பற்றி நீ மகோனத கனவு கண்டிருப்பாய். உன் லட்சியங்களுக்கு கை கொடுத்து உதவ சாதாரண ஆசாமியாக வேணும் இருந்தேன். இனி அதுவும் இல்லை, சாதாரணத்துக்கும் கீழே. அவன் மனம் எப்படி வளர்ந்து போயிற்று? ஏற்கனவே வளைந்திருந்ததுதான். இப்பொழுது சட்ட கண்ணாடி உடைந்த பின் தெரியும் உண்மை ஓவியமாக தெரிகிறதோ? இப்போதே டைரக்டரின் மிஸ்ஸஸ் கேட்டாங்களே, போயும் போயும் இவரையா கல்யாணம் பண்ணிண்ட என்ற மாதிரி. இனிமேல் உன் உறவு செல்வாக்கினால் அவர்கள் தயவு அதிகமாகும். எனக்கு மேசையடியில் உட்கார்ந்திருக்கும் வேலை தருவார்கள். நீங்கள் அப்படி யார் தயவுக்கும் காத்திருக்க வேண்டாம். பின் வேறு வழி? வழி ஒன்றும் இல்லாம போயிடல. நீங்க இருட்டுக்குள்ள இப்படியெல்லாம் குருட்டு யோசனை செய்ய வேண்டாம். நீங்கள் மோசடியும் பொய்யும் புழுகுமாக இந்த கம்பெனியில் வேலை செய்ய போகாதது நல்லதே. முதலில் வீட்டுக்கு வந்து உடம்பை தேற்றிக்கொண்டு பிறகு யோசனை செய்யலாம். என்ன யோசனை? நீ சம்பாதிச்சுக்கிட்டு வருவ, நான் வீட்டில். நான் ஒன்றும் இப்பொழுது வேலை தேடி போவதற்கில்லை. என்னங்க? குரல் தாழ்கிறது, முகம் சிவக்கிறது. நீரு கூட கேட்டாலே, நீங்க கேட்கவே இல்லை. எனக்கு ஒரு புறம் சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருக்கு. மூக்கு நுனி சிவக்க கண்கள் கோடியில் ஈரத்தை கக்குகின்றன. அவன் சற்றே திடுக்கிட்டார் போல பார்க்கிறான். முகம் சிரிக்க கருமை தீவிரமாகிறது. என்ன சொல்ற நீ? வேலைக்கு போக முடியாது, 4-5 மாசத்துக்காக யார் வேலை கொடுப்பாங்க இப்போ? ஓஹோ, நான் நினைச்சேன். கனத்த படுதாவை தொங்கவிட்டார் போல முகம் நிச்சலனமாகிறது.
இந்த ஊதாசீனம் அவளால் தாங்கக்கூடியதாக தான் இல்லை என்றாலும் இது தெய்வ சித்தம் என்று அவள் நம்புகிறாள். குழந்தையை தாய் கோபித்தால் தந்தையிடம் ஆதரவை நாடி போகும். அவளுக்கு இப்பொழுது தாயின் மடியில் விழுந்து தன் குறைகளை சொல்லி கதற வேண்டும் போல் இருக்கிறது. இப்போ நான் ஒன்று சொல்வேன், நீ கேட்பையாயமோ? சொல்லுங்கள், கேட்கிறேன். நமக்கு இப்போ இது வேண்டாம். இப்பென்ன, எப்பவுமே வேணாம். புருஷன் நொண்டிங்கிற பேர் போதும். தகப்பன் கால் ஊனம்ங்கிற பட்டம் எனக்கு வேண்டாம். எனக்கும் சிறுமை, அதற்கும் சிறுமை என்ன? இடி விழுந்த அதிர்ச்சியுடன் அவள் அவனையே பார்க்கிறாள். நான் சொல்றதை கேப்பையா? கண்களில் வெம்பனி நிறைகிறது. இதற்கு மறுமொழி கூற அவளுக்கு தெம்பில்லை. என்ன பதிலையே காணோம்? நான் பதில் சொல்ல முடியாதபடி நீங்க பேசுறீங்க. சற்று முன் அந்த நர்ஸ் என்ன சொன்னால்? உயிர் இனிமையானது, அருமையானது, வாழ்க்கை எப்பாடுபட்டும் போராடி வாழத் தகுந்தது என்றாள். நீங்க இப்போது மனது பலவீனப்பட்டிருக்கிறீர்கள். இதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் முதலில். நீ நான் சொல்வதை முன்பே கேட்க மாட்டாய். இனி உனக்கு நான் பொருட்டா? ஆண்டவனே, தன் வயிற்றில் இருக்கும் மகவுக்கு தீங்கு வரலாகாதென்று கொடிய ரண சிகிச்சையும் மயக்க மருந்தின்றி பொறுத்து கொள்ளும் தாயாரை பற்றி பெருமைப்பட்ட பாரதம் இன்று மடிந்துவிடத்தான் வேண்டுமா? வெறும் களியாட்டங்களுக்காக தம் உயிர் தத்துவத்தையே அழித்து கொள்ளும் பெண்களா உன் மண்ணுக்கு உப்பை தருவார்கள்? ஏன் இப்ப அழற? இதற்குத்தான் நீங்க வரையா? அவள் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். இது முள் நிறைந்த பாதை, திரும்ப முடியாத குறுகிய சந்து, இருளும் கூட வருகிறது. நான் அழமாட்டேன். ஆண்டவனே, எனக்கு நம்பிக்கையை கொடு, தைரியத்தை தா. மாலை வெயில் இறங்கும் வரையிலும் அவள் அங்கு தான் இருக்கிறாள். பிறகு அவனுடைய அழுக்கு துணிகள், சாப்பாட்டு அடுக்கு முதலிய சாமான்களை சுமந்து கொண்டு வெளியே வருகிறாள். ரிக்ஷா ஓட்டும் இளைஞனை கண்டதும் யமுனாவுக்கு சம்பாவின் புதல்வனுடைய நினைவு வருகிறது. அவனை பற்றி விசாரிக்கவே இல்லையே. குடுக் குடுக் என்று வண்டி செல்கிறது. வண்ணமிழந்த பஸ்கள், புழுதி வைத்திருந்து கொண்டு ஓடும் கங்கை மறைக்கும் கடைகள். மைதானத்தை சுற்றினார் போல அவன் ரிக்ஷாவை கொண்டு வருகிறான். அண்ணல் 47 இந்த கங்கையில் மனித ரத்தம் தெறிக்க கலங்கிய போது இந்த மைதானத்தில் தான் வந்து பிரார்த்தனை செய்தாராம். ஈஸ்வரு ஹல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான் என்று அவர் உருகி கரைந்ததை இந்த கங்கையும் இந்த மண்ணும் செவியுற்றிருக்கும். இப்பொழுது நீங்கள் இருந்தால் எப்படி வழிகாட்டுவீர்கள் அண்ணலே? ரிக்ஷாக்காரனை நிறுத்த சொல்லி அந்த மண்ணை தொட்டு கண்களில் ஒத்திக்கொண்டு வர வேண்டும் போல் இருக்கிறது. ருக்கோ, ருக்கிய பாய் சாப். இந்த மரியாதைக்கு திடுக்கிட்டார் போல அவன் நிறுத்துகிறான். ராஜஸ்தான் லாட்டரி முடிவு வெளியாகி இருக்கிறது. 10 லட்சம் 10 லட்சம் என்று சிறுவன் பத்திரிகை விற்கிறான். ஆவலுடன் ஒரு ரிக்ஷாக்காரன் சில்லறையை கொடுத்து அந்த பத்திரிகையை வாங்குகிறான். மைதானத்துள் மஞ்சட்கொடிகளை பிடித்து கொண்டு அரை நிஜாரும் உண்டாபணியன்களுமாக ஒரு இளைஞர் அணிவகுப்பு நடக்கிறது. இது ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த படை இன்னொரு அரசியல் கட்சியை பயமுறுத்த இங்கே படைப்பயிற்சி நடத்துகிறது. உள்ளே அடி வைத்தவள் நடுவில் சென்று அந்த மண்ணை தொட்டு கண்களில் ஒத்திக்கொள்கிறாள். பிறகு சிறிது தலையில் தூவிக்கொள்கிறாள். தனக்கு புத்தி சுவாதீனத்தில் இருக்கிறதோ என்று தன்னையே கேட்டுக்கொண்டவளாக ரிக்ஷாவில் வந்து ஏறுகிறாள். வீட்டு வழி செல்லும் போதே சம்பா கண்களில் படுகிறாள். மாஜி, சாப் எப்படி இருக்கிறார்? நன்றாக இருக்கிறார் சம்பா. உன் பையன் வரவே இல்லையா? அவன் மாஜி, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. கதவை திறக்க சாவி எடுப்பவள் திடுக்கிட்டார் போல திரும்பி பார்க்கிறாள். எப்போது சம்பா? நீ என்னிடம் சொல்லவே இல்லையே. 10 நாளாகிறது. ரிக்ஷாவில் சோதனை பண்ணினார்களாம். வீட்டு பக்கம் கூட வந்தாங்க. ஸ்டேஷன் பக்கமே வச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடடா, எனக்கு தெரியாதே. உங்ககிட்ட சொல்லி என்ன செய்யட்டும் மாஜி? என் தலைவிதி. பதிலளிக்க யமுனாவுக்கு சொற்களே அகப்படவில்லை. ஊமையாக செயலற்று நிற்கிறாள். பிறகு கதவை திறக்கிறாள். சந்து வழியாக நாள் தாளை போட்டுவிட்டு போயிருக்கிறான். சம்பா அதை எடுத்து மேசை மீது வைக்கிறாள். முகப்பில் அச்சாகி இருக்கும் பெரிய படம் அவள் கண்களை கவருகிறது. யமுனா சட்டென்று எடுத்து பார்க்கிறாள். அமைதி அணிவகுப்பு. அமைதி குலைந்து இரத்த வெறி மிகுந்து வரும் வங்கத் தலைநகரின் தெருக்களில் அமைதி தொண்டர்களின் ஊர்வலம். முன்னதாக அம்மாவானின் முகம் தெரிகிறது. எண்ணங்களில் 1000 அலைகள் புரளுகின்றன. மாஜி என்று சம்பா குரல் கொடுக்கிறாள். என் குழந்தைகளின் தகப்பன் வந்திருக்கிறார் மாஜி. கதவடைப்பினால் 2 மாதம் சம்பளம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் பணம் கிடைச்சு வந்திருக்கிறார் மாஜி. கவலை கரைந்த கண்ணொளியும் இன்ப கண்ணீருமாக சம்பா பத்திரமாக சேலை மடிப்பில் சொருகிக் கொண்டிருக்கும் இலைப்பொதியை எடுத்து அவளிடம் கொடுக்கிறாள். குழந்தைகளுக்கு வாங்கி வந்தார் மாஜி. ஏழை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தேன் மாஜி. இந்த சமயத்தில் நாவுக்கு இலை சருகில் தேன் வண்ண கண்ணாடி பத்தை போல இறுகிய மாங்கனி சாறு. கிள்ளி அவள் வாயில் போட்டுக்கொள்கிறாள். புளிப்பும் இனிப்பும் ஊனோடு உயிரோடு கலப்பது போல அவளுடைய அன்பே உமிழ்நீரில் கரைகிறது. நாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதா மாஜி? இந்த சமயத்தில்
பரிவும் பாசமும் கனிவும் மிஞ்சுகின்றன. சரேல் என்று யமுனா அவளுடைய கையை பற்றி கொள்கிறாள். எனினும் உணர்ச்சியை அடக்க இயலவில்லை. சம்பா, என்னை மாஜி என்று அழைக்காதே, பேட்டி என்று அழை இனிமேல். கதை நிறைந்தது.